அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு பெருநகரங்களிலே தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான நோக்கம், பல்வேறு மதத்தவர்கள் வாழுகின்ற இந்த தமிழகத்திலே அண்ணன் தம்பிகளாக பழகி வந்த பல்வேறு மதத்தவர்களுக்கு மத்தியிலே சமீப காலமாக ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்ற நிலையை பார்த்த பிறகுதான் பல்வேறு சமய மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு எத்தகைய வழிமுறைகளை கையாளலாம் என்று நாங்கள் தீவிரமாக ஆலோசனை செய்து இப்போது இந்த வழிமுறை சிறந்ததாக எங்களுக்கு பட்ட காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பு எப்படி நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு, அதாவது இந்து சகோதரர்களுக்கு, கிறித்தவ சகோதரர்களுக்கு, மதத்திலே நம்பிக்கை இல்லாத சகோதரர்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன, பலவிதமான ஆட்சேபனைகள் இருக்கின்றன. இந்த ஆட்சேபனைகளும் சந்தேகங்களும் கூட இந்த இடைவெளியை அதிகரிப்பதற்கு, ரெண்டு சமுதாய மக்களுக்கு மத்தியிலே உள்ள இடைவெளியை அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணங்களாக திகழ்கின்றன. அப்ப இந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சந்தேகங்களை நீக்கியாக வேண்டும். முஸ்லிம்கள் ஏன் நம்மோடு ஒட்ட மாட்டேன் என்கிறார்கள்? எல்லா விதத்திலும் தனித்து நிற்கிறார்களே, அவங்களுடைய வணக்கம் தனியாக இருக்கிறது, அவங்களுடைய உடை தனியாக இருக்கிறது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தனியாக இருக்கிறது, எல்லாத்திலையும் தனித்தே அவர்கள் பிரிந்து பிரிந்து செல்கிறார்களே, இதெல்லாம் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது இடைவெளி தன்னால உண்டாயிரும். அப்ப இந்த இடைவெளியை நீக்கணும்னு சொன்னா ஒரு சமயத்தை பற்றி மற்ற சமய மக்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களும் களையப்பட வேண்டும். இதே மாதிரி இந்து சகோதரர்களும் நடத்தணும். அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவர்களை பற்றி மற்ற சமுதாய மக்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறது, எந்த மாதிரியான மனக்குறைகள் இருக்கிறது, எந்த மாதிரியான ஆட்சேபனை இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க மற்றவங்களை விமர்சிக்க விட்டு அதை கேட்டோம்னு சொன்னா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி கொள்ள முடியும். கிறிஸ்தவர்கள் இதை செய்யணும், இந்து சகோதரர்கள் செய்யணும், இப்படி எல்லா சகோதரர்களும் எல்லா மதத்தவர்களையும் அழைத்து தங்கள் மதத்தை பற்றியான சந்தேகங்களை கேட்க விட்டோம்னு சொன்னா ஒரு சகிப்புத்தன்மை ஏற்படுது, சந்தேகங்கள் விலகுது, நமக்கு இடையில ஒரு நெருக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 50 வருடத்திற்கு முன்னாடி எப்படி மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருந்தோமோ அந்த 50 வருஷத்துக்கு முந்தின ஒரு நிலைமைக்கு நம்ம செல்லணும். இதை தவிர வேற எந்த நோக்கமும் இந்த நிகழ்ச்சிக்கு கிடையாது. அதனாலதான் முஸ்லீம்கள்ல உள்ள குறைகளை நீங்க சுட்டிக்காட்டும் பொழுது நாங்க அதை சமாளிக்கவே மாட்டோம். பார்த்தீர்களான்னு முஸ்லீம்களுக்கு தான் சொல்லுவோம், இவ்வளவு பெரிய குறை இருக்குதே, அதை எப்படியெல்லாம் மற்ற மக்கள் எடுத்துக்கொள்றாங்க, நீங்க திருந்திக்கிற மாட்டீங்களா என்றுதான் குறைகளை பத்தி நாங்க சொல்லுவோமே தவிர குறையா இருந்தாலும் நியாயப்படுத்திட்டு போக மாட்டோம். சிலதை நீங்க தப்பா புரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க புரிஞ்சுக்கிறது தப்பு, இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுது, அது சரியாத்தான் சொல்லி இருக்குது என்பதையும் அது சொல்ல வேண்டிய இடத்துல அப்படி சொல்லுவோம். அதனால இந்த நிகழ்ச்சி ஒரு தரப்பினுடைய எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்தும் நிகழ்ச்சி நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்க சைடுல உள்ள எல்லா தப்பையும் நியாயப்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க, அப்படி நியாயப்படுத்தி இருந்தா இது 75 வாரம் ஓடி இருக்காது. நியாயப்படுத்த வேண்டியதை நியாயப்படுத்துவோம், தவறென்று ஒத்துக்கொள்ள வேண்டியதை ஒத்துக்கொள்வோம், எங்க சமுதாயத்துக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயங்களை சுட்டிக்காட்டுவோம், கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்போம். இந்த மாதிரியான அடிப்படையில் தான் அவ்வளவு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தியிருக்கிறோம். பல சமய மக்கள் கூடி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுமையானால் கண்டிப்பாக அங்க கலவரங்கள், அங்க சண்டை சச்சரவுகள் ஏற்படாம தவிர்க்க முடியாது. இன்னைக்கு நாடு அப்படி இருக்குது.
இந்த ஒரு நிகழ்ச்சியில தான் மதத்தை பற்றி பேசுகிற நிகழ்ச்சியாக இருந்தும் கூட ஒரு பூசல் இருக்காது, ஒரு சலசலப்பு இருக்காது, ஒரு கூச்சல் இருக்காது. அந்த அளவுக்கு பல சமய மக்களும் நல்லிணக்கத்தோட வாழக்கூடிய நிலையில தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சிக்கு வந்துருவோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய உரைகள்லாம் நாங்கள் நிகழ்த்த மாட்டோம், சொற்பொழிவுகள்லாம் கிடையாது. உங்களுடைய கேள்விகள் தான் இங்க உள்ள முக்கியமான ஒரு எங்களுக்கு தேவை. அதனால எந்த விதமான கேள்விகளை வேண்டுமானாலும் நீங்க இந்த சபையில கேட்கலாம். வெளியே கேட்கறதுக்கு தயங்கிக்கிட்டு இருப்பீங்களே, அதையெல்லாம் கேட்கலாம். எந்த மாதிரியான முகபாவனையை வைத்துக் கொண்டு வேண்டுமானாலும் கேட்கலாம். அடிக்கிற மாதிரி ஆக்ரோஷமா கூட நீங்க கேட்கலாம். நீங்க எந்த மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்டாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அவர் அதை அப்செக்ஷன் பண்ணாருன்னு சொன்னா அவரை தூக்கி நாங்க வெளியே போட்டுருவோம். எந்த ரியாக்ஷன் வராது. நாங்க உறுதிமொழி தர்றோம். நீங்க எப்படிப்பட்ட கேள்வி வேண்டாலும் கேட்டாலும், திட்டுற மாதிரி கேள்வி கேட்டாலும் பதில் தான் தருவோமே தவிர வேற எந்த விதமான ரியாக்ஷனும் முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து வராது என்பதற்கு உத்தரவாதமும் தர்றோம். அதுக்கு தான் வாலண்டியர்ஸ் நம்ம நியமிச்சிருக்கிறோம். அப்படிலாம் போக மாட்டாங்க. அப்படி ஏதாவது பண்ணிட்டார்களே ஆனால் உடனடியாக அவர்கள் அப்புறப்படுத்துவார்கள். நாங்க புண்படுவோமே, நாங்க சங்கடப்படுவோமே, அதெல்லாம் நீ சங்கடமே படமாட்டோம். நீங்க கேட்டா தான் சந்தோஷப்படுவோம். அந்த கேள்வி மூலமா ஒரு இணக்கம் ஏற்படுது பாருங்க. நீங்க கேட்டவொன்னு நாங்க ஆத்திரப்பட மாட்டோம். ஓ, இப்படி ஒரு சந்தேகம் இந்த மக்களுக்கு இருக்குது, அப்ப அதை நம்ம தெளிவுபடுத்தி தான் ஆகணும்னு சொல்லி அந்த வாய்ப்பை தர்றீங்க பாருங்க. அதுக்காக நாங்க மகிழ்ச்சி தான் அடைவோமே தவிர நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நாங்க கோவப்பட மாட்டோம், சங்கடப்பட மாட்டோம். அதுக்கு பிறகு உங்களோட பழகிறதுல எந்த விதமான வித்தியாசமும் காட்ட மாட்டோம். இன்னும் நல்ல நெருக்கமாக அந்யோன்யமாகத்தான் பழகுவோம் என்ற உறுதிமொழியை முதல்ல உங்களுக்கு தந்துடுறேன். இரண்டாவதாக, கேள்வி கேட்கிறவங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. எஸ் வெங்கடேசன் ஃப்ரம் கீழவெளி, குத்தாலம் போஸ்ட். இஸ்லாம் மதத்தில் ஃபேமிலி பிளானிங் இல்லாதது குறித்து தங்கள் கருத்து என்ன? இந்திய நாடு ஏழ்மையான நாடு. மற்ற வளைகுடா நாடுகளுக்கு வேண்டுமானால் எத்தனை குழந்தைகள் வேண்டுமானாலும் பிறக்கலாம் என்கிற கொள்கை ஒத்து வரும். ஆனால் நம் நாடு ஏழ்மையான நாடு. இதற்கு தங்கள் கருத்து என்ன? இல்ல, கேட்ட ரெக்கார்டு வந்துருச்சு. இல்ல ஓட்டுருங்க. அதாவது சபையில வச்சுட்டா பார்க்காதவங்களும் அந்த சந்தேகம் இருக்கும். சபையில கேள்வி அது சொல்லி முடிச்சிடும். அது இருக்கு. அடுத்த கேள்வி யாராட்ட கொடுங்க. அன்பு சகோதரர்களே, சங்கரலிங்கமா பேர் தம்பிக்கு? வெங்கடேசன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங் இருக்குல்ல, அது இன்னைக்கு இந்தியா மாதிரி ஒரு பெரிய வறுமையான ஒரு நாட்டுக்கு தேவையான ஒன்று. வளைகுடா நாடுகள் மாதிரி பணக்கார நாடுகளா இருந்தா அவங்க எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம நாட்டுக்கு 1-2 குழந்தை இருப்பதுதான் சிறந்தது. அப்படிங்கிறதுனால அதையே நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. அதான் கேள்வி. முஸ்லீம்கள் அதை எதுக்கு ஒப்புக்கொள்றது இல்ல, அதான் அவருடைய கேள்வி. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன். அவருடைய கேள்வியுடைய தோரணை எதை காட்டுதுன்னு கேட்டா, ஃபேமிலி குடும்பத்தை கட்டுப்படுத்தி கொண்டோமையானால் அந்த வறுமை ஒழிஞ்சிரும், பொருளாதார பிரச்சனை இருக்காது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் அப்படிங்கிற தோரணையில் தான் அந்த கேள்வி அமைந்திருக்கிறது. அந்த தோரணையே தப்பு. ஏன் தப்புக்கிறோம்னு கேட்டா, உலகத்தில் 2 மனிதன் வாழ்ந்தான அன்னையிலிருந்து இன்றைக்கு 600 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்றோமே, இன்றைய காலம் வரைக்கும் மனிதர்களுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அதை விட அதிகமான உணவுகள் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உணவுக்கு எந்த தட்டுப்பாடும் நம்ம நாட்டில் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். இந்தியாவிலையும் கிடையாது, உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. இன்றைக்கு 100 கோடி இந்தியர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னா 300 கோடி இந்தியர்களுக்கு தேவையான உணவுகள் இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்ப கடல்ல கொட்டுவதற்கான முயற்சிகளே நடக்குது பாருங்க. நம்ம நாட்டில் உணவுகள் அதிகப்படியாக தேங்கி இருப்பு வைக்கப்பட்டு வீணாகி கடலில் கொட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்குது. உலகம் பூரா இதுதான் நிலைமை. அப்ப கொஞ்சம் பேருக்கு உணவு கிடைக்கலன்னு சொன்ன உடனே நம்ம என்ன இவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் ஜனத்தொகையை குறைச்சிட்டா கிடைச்சிரும். அது தப்புங்க. எவ்வளவுக்கு நீங்க ஜனத்தொகையை குறைச்சாலும் சரி, அந்த சதவீதம் இருக்குதே அது அப்படியே தான் இருக்கும். 1000 பேர் இருக்கும்போது 50 பேருக்கு சோறு கிடைக்கல என்று சொன்னா 100 பேர் ஜனத்தொகை இருக்கும்போது 5 பேருக்கு கிடைக்காது. இதுதான் கணக்கு. 1000 பேர் ஒரு நாட்டில் இருக்கிறாங்க மொத்தமே.
50 பேருக்கு சோறு இல்ல, 100 ஆக்குனா 100 பேருக்கு கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? 100க்கு 5 இருக்காது. இதான் கணக்கு. அப்ப 10,000 பேர் ஆக்குனீங்கன்னு வைங்க, அப்பவும் அதே சதவீதம் 500 பேர் கிடைக்காது. அப்ப இந்த உணவு கிடைக்காமல் போவதற்கு காரணம் விநியோகிக்கிற முறை சரியில்லை. ஒரு பக்கம் குவியுது, ஒரு பக்கம் பள்ளமாவுது. இதுதான் யதார்த்தம். இன்றைக்கு G7 என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தில் மிக பணக்கார 7 நாடுகள் G7 ஒன்று அமைப்பிச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் 7 பணக்கார நாடுகள்ல பாதி உலகத்தின் செல்வங்கள் குவிஞ்சு கிடக்குது. மக்கள் தொகையில 10% கூட இல்ல. G7 உள்ள 50 பேரும் சேர்த்தா 10% குறைவாக உள்ள 7 நாடுகள்ல 50% அதிகமான செல்வம் குவிந்து கிடக்குது. அப்ப ஒரு பக்கம் போய் குவியறதுனாலையும் நமக்கு விநியோகிக்க தெரியாததுனாலையும் தான் இந்த உணவு தட்டுப்பாடு, வறுமை ஏற்படுது. நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வறுமையை ஒழிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. இது நீங்க முதல்ல விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவது மக்கள் தொகை பெருகுவதனால எந்த ஒரு கேடும் ஏற்படாது, மாறாக உலகத்திற்கு நன்மை தான் ஏற்படும். நல்லா விளங்கிக்கணும். உலகத்துக்கு கேடு ஏற்படவே செய்யாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா பங்கு போட்டுருவாங்களே, நமக்கு ஒண்ணு கிடைக்காம போயிருமே. நிச்சயமா நடக்காது. இந்த உலகத்தில் இவ்வளவு நவீன நிலைக்கு மனுஷன் முன்னேறி இருக்கிறான்னு சொன்னா மக்கள் தொகை பெருகுனதுதாங்க காரணம். இப்ப இந்த ஒளிபெருக்கியை கண்டுபிடிச்சான். எது கண்டுபிடிச்சான்? மாயவரத்தில் மொத்தமே 10 பேர்னு வைங்க, இது தேவையா? 10 பேர் இப்படி உட்காந்து பேசிட்டு போயிருவான். நீங்க மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது அவ்வளவு பேர் கேட்கணுமே, அதுக்கு என்ன பண்றேன்னு ஐடியா பண்றான். இதை கண்டுபிடிக்கிறான். மொத்தமே உலகத்து ஜனத்தொகை 500 பேர்னு வைங்க, பஸ் வந்திருக்குமா? பஸ் தயாரிச்சா கமர்ஷியல் அவனுக்கு கட்டுப்படி ஆகுமா? கார் வந்திருக்குமா? விமானம் வந்திருக்குமா? இந்த வாகனங்கள், இந்த மாதிரியான நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறோமே, அதுக்கு மனுஷனை தள்ளுனது எதுன்னு கேட்டா மக்கள் தொகை பெருக்கம் தான். இப்ப சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு செவ்வாய்க்கு போலாமான்னு ஆராய்ச்சி பண்றானே, அது எதுக்கு பண்றான்? இங்க இடம் இல்லாம போச்சுன்னு சொன்னா நம்ம அங்க இப்போ ஐடியா பண்ணி பார்ப்போம், ஏதாவது தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த முயற்சியில மனுஷன் ஈடுபடுறானே, அதுக்கு என்ன காரணம்? மூளைக்கு வேலை கொடுக்க அது எவ்வளவு பெரிய வேலை செய்யுதுன்னு பாருங்க. அதே மாதிரி குடிக்க தண்ணி, அந்த காலத்துல மழை பெய்யணும், இல்லைன்னா குளங்குட்டையில் அள்ளி குடிப்போம். இன்னைக்கு என்ன நிலைமை? சாக்கடையை குடிநீர் ஆக்குறேங்கிறான், கடல் தண்ணீரை பிடிச்சி குடிநீர் ஆக்குறேங்கிறான், உப்பு தண்ணியை நல்ல தண்ணியை ஆக்குறேங்கிறான். கடல் தண்ணியை குடிநீர் ஆக்கணும்னு ஏன் இவனுக்கு மூளை வேலை செய்யுது? நம்ம பெருகுனதுதான். பெருகல் என்ன, இந்த கண்டுபிடிப்புலாம் வந்திருக்காது. அந்த காலத்துல 6 மாசம் கழிச்சு விவசாய நெல்லை கொண்டே போடுவான், 6 மாசம் ஆகும் அறுக்கிறதுக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது போதுமானதா இருந்துச்சு. மக்கள் அதிகமா என்ன பண்றான்? 5 மாசத்துல பண்ண முடியுமா? 4 மாசத்துல இருக்கிற மாதிரி இதை கண்டுபிடிக்க முடியுமா? 3 மாசத்துல இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா? குருவேண்டு கண்டுபிடிச்சான் 3 மாசம், இன்னும் கண்டுபிடிக்க போறான். காலையில போட்டு சாயந்தரம் இருப்பான். நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, மனிதன் அப்பெல்லாம் எது நடக்கான்னு நீங்க நினைச்சீங்களா? நடந்துகிட்டு இருக்குது, அதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இட நெருக்கடி ஏற்படும்ங்கிறீங்களா? அதெல்லாம் ஏற்படாது. அந்த காலத்தில் இப்படித்தான் கட்டடம் கட்டிட்டு இருந்தோம். மக்கள் அதிகமான இப்படி கட்டுறதுக்குள்ள மெட்டல கண்டுபிடிச்சான். கொஞ்சம் இடம் தான் இருக்குது. நான் 4 குடும்பம், அண்ணன் தம்பி, நாங்க 4 பேரு பங்கு வச்சா ஆளுக்கு ஒரு ரூம் கூட தேராது, இப்படி பங்கு வச்சுக்கிறோம். அப்ப இந்த கான்கிரீட், இந்த மெட்டல், இந்த இரும்பு, இந்த ஜல்லி, இதெல்லாம் வச்சு ஒரு கண்டுபிடிச்சான ஃபார்முலா. அதுக்கு என்ன காரணம்? நம்ம பெருகுனதுதான் காரணம். அந்த காலத்துல ஒரு விருந்தாளி வந்துட்டா கோழிக்கு அலைவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிராமத்துல யாராவது விருந்தாளி வந்துருவாங்க, கோழி கிடைக்காது. கோழி வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒவ்வொரு இடமா அலைஞ்சு ஒரு கோழி வாங்க இயலாது, மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது. இன்னைக்கு தாறுமாறா ஏற்குமாறா எவ்வளவு போயிடுச்சு. பாரதியார் படிச்சார் 30 கோடி முகமுடைய ஆண்டு, பாகிஸ்தானை சேர்த்துக்கிட்டு. அந்த பழைய இந்தியாவிலேயே அவர் 30 கோடி தான் இருந்துச்சு. இப்ப ரெண்டும் சேர்ந்து 140 கோடியா போச்சு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் சேர்ந்து எத்தனை மடங்கு பெருகி இருக்கிறோம். இவ்வளவு பெருகின பிறகு கோழி விற்கிற கடை வச்சிருக்கான். ஒரு கோழிக்கு அலைஞ்சா மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது இப்ப என்ன, 1000 விருந்தாளி வந்தாலும் அவ்வளவு பேருக்கு நீங்க கோழி வாங்கி கொடுக்க முடியுமா இல்லையா? அதே மாதிரி விவசாய பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க. வெறும் அசைவத்துக்கு மட்டும் இல்ல, சைவத்தை எடுத்துக்கிடுங்க. உருளைக்கிழங்கு இப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி தயாரிக்கிறான். இவன் மூளையை கண்டுபிடிச்சு மக்கள் தொகை பெருகுத, இந்த உருளைக்கிழங்கையே ஒரு 20 மடங்கு பெருசாக்க முடியுமா? ஆராய்ச்சி பண்ணி உருளைக்கிழங்கு இப்படி, ஆப்பிள் இப்படி, சாத்துக்குடி இப்படி, பூசணிக்காய் அளவுங்க, அதை கண்டுபிடிக்கிறான் மனுஷன். அன்னைக்கு ஒரு 20 உருளைக்கிழங்கு ஒரு குடும்பத்துக்கு தேவை. இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு போதும். அந்த அளவுக்கு பெருசா மனுஷன் கண்டுபிடிக்கிறான்.
அவன் பெருசாக்குறான், உற்பத்தி அதிகமாக்குறான். ஒரு குறிப்பிட்ட 22 நாள் அவன் ஒரு கோழி குஞ்சாகிறதுக்கு. இன்னைக்கு அவ்வளவு நாளா மிஷின்ல வச்சு குஞ்சு உண்டாக்குறான். அவன் முட்டையை கொண்டு வைக்கிறான், மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் குஞ்சாக்கிறான். 50 காசு கோழி குஞ்சு வைக்கிறான் தெருவில் கொண்டாந்து, கலர் கலரா அடிச்சு. ₹1 ஒரு கோழி குஞ்சு. பாத்தீங்களா, எங்க முட்டையை விட கம்மியா இருக்கு கோழி குஞ்சு விட. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, மக்கள் தொகை பெருக 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 உங்களுக்கு என்ன கிடைக்கல? இப்ப என்னன்னு கேட்டா, அரிசி கிடைக்கலையா? வாங்க காசு தான் இல்ல, அரிசி கிடைக்காம இல்ல. மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறான். காசை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் அலைஞ்சது ஞாபகம் இருக்கு. எலிக்கறி திங்க சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? அரிசி கிடைக்காட்டி எல்லாரும் எலிக்கறி சாப்பிடுங்கன்னாங்க. எப்ப எப்ப குறைவா இருக்கும்போது, சுதந்திரம் பெற்ற புதுசுல அவுன்ஸ் கணக்கில் அரிசி போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ரேஷன்ல அவுன்ஸ் கணக்கில் அரிசி, அவுன்ஸ் கணக்கு அரிசி, மரவள்ளி கிழங்கு உணவு. மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது, மக்கள் தொகை அதிகமானா எத்தனை வெரைட்டின்னு பாத்தீங்களா? அரிசியை பார்த்தா ஒரு 200 மூட்டை, 200 சைஸ் வச்சிருக்கான். 5000 கருணாங்கிறான், 200 புருணாங்க, என்னென்னமோ சொல்றான், வாயில் நுழைய மாட்டேங்குது. அத்தனை வகையான வெரைட்டிகள்ல அரிசி. வாங்க காசு இல்ல. காய்கறி அப்படித்தான், வந்து மூட்டை லாரி லாரியா வந்து இறக்குறான். இங்கேயே உள்ளதெல்லாம் என்ன கிடைக்கல உங்களுக்கு? வாங்குகிற திறன், வேலை தான் இல்ல, ஊதியம் தான் இல்ல, காசு தான் இல்ல, உணவுகளுக்கு தட்டுப்பாடு இல்ல. எந்த பஞ்சமும் உலகத்தில் ஏற்பட, எந்த உலகத்திலும் ஏற்படவே இல்லை. ஆஸ்திரேலியாவில் என்ன பண்றான், பாலை கறந்து கறந்து மக்கள் தேவைக்கு மேல பால் இருந்தவுடனே விவசாயிக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்கிறான். கொஞ்சோண்டு பாலை வித்துவிட்டு மீது கடல்ல கொட்டுறான். கறந்த பாலை கொண்டே கடல்ல கட்டுற அளவுக்கு இருக்குது. அதனால நீங்க விளைவிக்கிறேன்னு, மக்கள் தொகை பெருக பெருக உலகத்துக்கு சேமம் தான். உலகத்துக்கு நீங்க நினைக்கிறீங்க வெறும் வயிற்றோட மனுஷன் பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க. இல்ல, இந்த வயிற்று பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய மூளையோட தான் பிறக்கிறான் மனுஷன். மனுஷன் வயிற்றோட மட்டும் பிறக்கல. ஒருத்தன் 1000 பேர் ஒரு ஊர்ல பிறக்குவான். அதுல ஒரு குழந்தை ஒரு ஜீனியஸா இருப்பான். அவன் 50,000 பேருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவனா இருப்பான். 1000 குழந்தைகளை ஒருத்தன் பிறப்பான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? 50,000 பேருடைய வறுமையை தீர்ப்பவனா இருப்பான். உதாரணமா ஒரு மாசத்துல நெல் அறுவடை செய்யணும் வைக்க, ஒருத்தன் பிறந்து 15 நாள்ல அறுவடை செய்யறதை கண்டுபிடிச்சான்னா 300 கோடி பேருடைய வறுமையை தீர்த்துட்டான். 600 கோடி பேர் இருக்கிறோம். உணவு அப்படி டபுள் ஆக்கிட்டான். என்ன வந்து பாருங்க, ஒரே ஒருத்தன் பிறந்து. அப்ப இப்படி யோசிச்சு பார்க்கணும். அப்ப வாஜ்பாயுடைய தகப்பனாரு இப்படி நினைச்சிருந்தாருன்னா வாஜ்பாய் ஒரு ஆள் கிடைச்சிருப்பாரு. இந்திரா காந்தியுடைய தகப்பனார் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இந்திரா காந்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மளை பெற விடாம ஆக்கியிருந்தா அந்த நிகழ்ச்சி நடத்திருப்போமா? ஏன் தகப்பனார் உங்க தகப்பனார் நினைச்சிருந்தா நான் சொல்லவோ நீங்க கேட்கவோ இருப்பீங்களா? மக்கள் தொகை பெறுகிறது உலகத்துக்கு நன்மை தான் தரும். இதை நீங்க விளைவிக்கணும். பெரிய பெரிய பயங்கரமான சுமை ஏற்பட்டு நினைக்காதீங்க. இந்தியாவில் நிலப்பரப்புக்கு பஞ்சம் கிடையாது. 5% கூட நம்ம யூஸ் பண்ணல. 95% நிலப்பரப்புகள் யாருக்கும் பயன் இல்லாம இந்த நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அதை விளைவிக்கணும். யூஸ் பண்ணாத நிலம் இருக்குது. நீங்க மாயவரத்துல தான் இருப்பேன் வந்து குவிக்கிறதுனால நெருக்கடி வருது. மாயவரத்து கும்பகோணத்துக்கு இடையில இருக்குது எக்கச்சக்கமான இடம். நம்ம அதுக்கு போக மாட்டேங்கிறோம். இடப்பற்றாக்குறை இல்ல. கடல்ல போய் குடியிருக்க முடியும். விண்வெளியில போய் தனி உலகம் வச்சுதான். பாத்தீங்களா, இப்ப விண்வெளியில சந்திரனுக்கும் போகாம செவ்வாய்க்கும் போகாம சோதனை முறையில ஒரு மிதக்கும் நகரத்தை உண்டாக்கிட்டான். பல நாடுகள் சேர்ந்து, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மிதக்க விட்டுருக்கான் சோதனையா. அது சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா அது நமக்கு கும்பகோணத்துக்கு தஞ்சாவூர் மாதிரி கூப்பிடுவாங்க. இங்க ஏ நகரத்துக்கு வாங்க, பி நகரத்துக்கு வாங்க. நம்ம ராக்கெட்ல இருப்பி தங்க போறோம். அங்க மாளிகை கட்டிட்டு குடியிருக்கிற அளவுக்கு மனுஷன் எங்க போய்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்ப நரசிம்மராவ் 16வது புள்ள, அவர் தகப்பனா நினைச்ச அந்த 16வது புள்ள கிடைச்சிருக்குமா? இந்த நாட்டை ஆண்டார எப்படி ஆண்டாருங்கிற விஷயம் வேற. கிடைச்சிருக்குமா? அப்ப அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறங்கிற பெரிய நல்லது நினைக்காதீங்க. என்ன நினைக்கணும்? உங்களுக்கு முடியலையா, ஒரு பெண்ணுக்கு முடியலையா, அல்ல அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவனால சமாளிக்க முடியலையா, அவன் கட்டுப்படுத்திக் கொள்வது இஸ்லாம் அனுமதிக்குது. அது சிறந்ததுன்னு பிரச்சாரம் பண்றது இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. பொம்பளைக்கு முடியல, என்னால முடியாது, 2க்கு மேல முடியாது, போ விட்டுட்டு போ, நீ பெற்றுதான் ஆகணும்னு உத்தரவு போடப்படுது. அப்படி ஒன்று உத்தரவு கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் இஸ்லாத்துல இருக்குதுங்க. என்ன இருக்குது? நிரந்தரமா அறுத்துப்படாதீங்க. அதாவது இவன் சொல்லுவான், அரசாங்கம் எப்படி சொல்லுவான், 2ஓட போதுமா. இவன் சொல்ல கேட்டு 2ஓட அறுத்துக்கிட்டான்னு வைங்க, 2 மண்டையை போட்டுருச்சு. எவன் தருவான் எனக்கு 3வது? 2ஓட போதும்னு சொல்லிட்டான். இவன் சொல்ல கேட்டுக்கிட்டு நானும் 2ஓட நிப்பாட்டிக்கிட்டு புள்ள பெறக்கூடிய சக்தியை நான் இழந்துட்டேன் நிரந்தரமா.
இப்ப எனக்கு மறுபடியும் பிள்ளைய தரவன் எவன்? நான் எப்படி எனக்கு வாரிசு கிடைக்கும்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நிரந்தரமா இழந்துடாத. உனக்கு புள்ள பெறக்கூடிய தன்மை இருக்குல்ல, அறுக்கிற அளவுக்கு விட்டுறாத. இந்த காண்டம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி டெம்பரவரியா நிப்பாட்டிக்க. உனக்கு தேவைன்னா பெறக்கூடிய லெவல்ல அந்த ஆற்றல் இருக்கணும். உன்னுடைய குழந்தையை உருவாக்கக்கூடிய உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஒரு ஆண் இழந்துடக்கூடாது. சினை முட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு பெண் இழந்துடக்கூடாது. அப்படி இழக்காத வகையில தற்காலிகமாக தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால் அதுல இஸ்லாம் குறுக்கே நிக்காது. இதான் நல்லது, இதான் சிறந்தது அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய அபுல் கலாம்களை, நிறைய கஸ்தூரி ரங்கன்களை, நிறைய பெரிய பில்கேட்ஸ்களை எல்லாம் இழக்க வேண்டி வந்துடும். அதனால இது சிறப்புன்னு சொல்லாதீங்க. இதை விட கூட விளக்கம் வேணும்னு சொன்னா குற்றச்சாட்டுகளும் பதில்களும் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அவர் கேள்வி கேட்டவருக்கு மட்டும் ஒரு பிரதி கொடுங்க. இதை விட கூட விளக்கம் இருக்கிறதுல குடும்ப கட்டுப்பாடை பத்தி. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதில் வேறு எந்த கருத்தும் கிடையாது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது கூட எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் நாங்களும் ஒருவர். இஸ்லாமியர்கள் இந்துக்களுடன் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் சிறுபான்மையராக இருக்கும் இந்த நாட்டில் மட்டும்தான் அப்படி கூறுகிறீர்கள். பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் நமது பிரதமர் சென்ற பொழுது அராமி என்று கூறி ரோட்டை கழுவிவிட்டதாக நாம் செய்தி அறிகிறோம். அராமி என்று கூறி ஃபயர் சர்வீஸை வச்சு அந்த பஸ் போன ரூட்டை வந்து கழுவி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாலிபான்ல எடுத்துட்டா புத்தர் சிலையை உடைச்சிட்டு இருக்காங்க. ஆக மற்ற மதத்தினர் சிறுபான்மையா வாழக்கூடிய முஸ்லீம் நாடுகள்ல வந்து இந்த பாகுபாடு இருக்கு. அப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து இங்க ஒரு சட்டம், வெளிநாட்டுல ஒரு சட்டமா? அழகான கேள்வி, சூப்பர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இந்தியாவில் முஸ்லீம்கள் சிறுபான்மையா இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. நாங்களும் அதை ஆதரிக்கிறோம். அவர் சொல்றார், நல்லிணக்கத்தோட சொல்றாரு. அதே நேரத்தில் மற்றவங்க சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள்ல அப்படி செய்வது இல்லையே அப்படிங்கிறதுக்கு ரெண்டு, ஒரு பாகிஸ்தானையும் ஒரு ஆப்கானிஸ்தானையும் உதாரணமாக காட்டி சமீபத்தில் இந்த சிலை உடைப்பு இருக்கிற தாலிபானுடைய நடவடிக்கை அதை வரைக்கும் சுட்டிக்காட்டி இந்த கேள்வி அமைச்சிருக்கிறார். முதல்ல அது என்னங்கிறது வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். ஒரு விஷயம் சரியா தவறா என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இதுதான் சரி என்று பட்டுட்டா இன்னொருத்தன் தவறா நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை நியாயப்படுத்திடக்கூடாது. முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படை என்னன்னு கேட்டா, இது சரியா தவறா? எல்லா மனிதர்களும் வாழக்கூடிய ஒரு நாட்டில், ஒரு மண்ணில் எல்லாரும் கண்ணியமா நடத்தப்படுவது நல்லதா, ஒரு சாரார் அலட்சியப்படுத்தப்படுவது நல்லதா என்று பார்க்க வேண்டும். எல்லாரும் சமமா நடத்தப்படுவதுதான் நல்லது என்று நியாயமா இருந்தால் அதுல நாம உறுதியா இருக்கணும். இன்னொருத்த சமமா நடத்தலை என்ற காரணத்திற்காக வேண்டி நாம் வழங்குகிற நியாயத்தை நினைஞ்சிடக்கூடாது, மறுத்திடக்கூடாது. இதை முதல்ல நம்ம ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இப்ப தாலிபானுடைய மேட்டர் இருக்குல்ல, தாலிபான்ல அங்க உள்ள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல முஸ்லீம்கள் ஆட்சி பண்றாங்க. ஜனநாயக முறையிலான ஆட்சி இல்ல, அது வந்து ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி தான் நடக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சி இல்ல, புரட்சி மூலமாக பிடித்துக் கொள்ளப்பட்ட ஒரு ஆட்சி. அங்க நீங்க இந்த வாரம் அவுட்லுக் பத்திரிகை பார்த்திருப்பீங்க. அங்க வந்து இந்துக்கள் சிறுபான்மையா வாழ்றாங்க. அங்க உள்ள புத்த மதத்தவர்கள், சீக்கிய மதத்தவர்கள் சிறுபான்மையா வாழ்றாங்க. அவர்களுடைய வழிபாட்டுக்கோ, அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கோ, அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கோ அந்த ஆட்சி எதுவுமே ஒரு இடைஞ்சல் பண்ணல. அவங்க எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல. எல்லாம் இந்துக்கள் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் வந்து முத்தவக்கில் என்பவர் பேட்டி கொடுக்கிறாரு. அதை இந்த வாரம் அவுட்லுக்ல விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன ஒரு வாதம், அந்த வாதம் சரியானு சொல்றதுக்கு வரல. புத்த மதத்தை சார்ந்த யாரும் எங்கள் நாட்டில் இல்லை. இந்து மதத்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய கோவில்கள் இருக்கின்றன, வழிபாடு நடக்கிறது. அதை போய் நாங்க ஒண்ணுமே பண்ணல. சீக்கிய மதத்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய கோவில்கள் இருக்கின்றன. நீங்கள் அவர்களை வேண்டுமானாலும் வந்து பேட்டி எடுத்து எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இதற்கு முந்தைய ஆட்சியில பெற்ற உரிமைகளை விட கூடுதலான உரிமையும் பாதுகாப்பும் பெற்று நடத்தப்படுகிறார்கள். இதுவரைக்கும் எங்களுடைய ஆட்சியில ஒரு இந்து என்பவர், ஒரு சீக்கியர் என்பவர் வந்து கொல்லப்பட்டுட்டாருன்னு சொல்லி காட்டுங்க. அவர் கலவரத்தில் முஸ்லிம்கள்லாம் போய் அட்டாக் பண்ணி கையை வச்சாங்கன்னா முஸ்லீம் கையை நாங்க முறிப்போம். அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய உயிர் உடைமைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம்.
இந்த புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் புத்தர் சிலை இருக்குது, அதை பின்பற்றக்கூடிய யாருமே இல்ல. அவங்களுடைய ஆர்குமெண்ட் இது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது இரண்டாவது விஷயம். அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டா, புத்த மதத்தை பின்பற்றுறதுக்கு ஒரு நாள் எங்க நாட்டில் இல்ல, ஒருவரும் இல்லாத ஒருத்தர் வந்து நாங்க பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இருக்கிற வழிபாடு நடத்துகிற மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோவில்களை ஏதாவது பண்ணினா தான் நீங்க கேட்கணும். ஒரே ஒரு புத்தர் எங்க நாட்டில் இருக்கிறாரான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அது வந்து அதையும் தவிர்த்திருக்கலாம், யாரும் இல்லாதனால செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க சைட்ல உள்ளது என்னன்னு கேட்டா, மத வெறி அடிப்படையில பிற மதத்தவர்களை அட்டாக் பண்ணணுங்கிற அடிப்படையில் அது செய்யப்படல. அது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா யாரை செஞ்சிருக்கணும், எதுக்கு மக்கள் இருக்கிறாங்களோ, எதுக்கு வழிபாடு நடக்குதோ அதை போய் அவங்க பண்ணிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. ஒண்ணும் இல்லாம சும்மா ஒரு காட்டுல ஒரு மலையில குடைஞ்சு வச்சிருக்கிறாங்க. உரிமையாளர்கள் யார், அந்த நாட்டில் உள்ளவர்கள் யாருமே இல்ல. அப்படிங்கிற நிலையில அது பாட்டு கிடந்துட்டு போன்னு விட்டுருக்காங்க. அது வேற விஷயம். மதத்துக்கு எதிரான நடவடிக்கையாக நீங்கள் அதை கருதக்கூடாது. அப்படி கருதி இருந்தால் மற்ற மதத்தில் உள்ளவர்களுக்கு அந்த காரியத்தை அவங்க செஞ்சிருக்க வேண்டும். இதை முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறணும். அது போக தாலிபானுடைய இந்த நடவடிக்கை இருக்குல்ல, இது ஒரு அரசியல். நீங்க விளங்கிக்கிறத, இது ஒரு அரசியல். என்ன அரசியல்? பயங்கரவாத இஸ்ரேலை எல்லாம் உலகம் அங்கீகரிச்சுக்கிருச்சு. நம்மள 3 நாடுகள் அங்கீகரிச்சிருக்கான். அவன் நினைக்கிறான் உலக நாடுகள் போனா எங்களுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்து எங்கள் மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம சாவுறான், மருந்து இல்ல. அதாவது பாகிஸ்தான், சவுதி அரேபியா, இன்னொரு நாடு லிபியான்னு நினைக்கிறது ஒரு நாடு, 3 நாடுகள் மட்டும்தான் அந்த நாட்டை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, நாடு என்று ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற உலகத்தில் உள்ள இந்தியாவில் இருந்து, அமெரிக்காவில் இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, ஜெர்மனியில இருந்து, உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுமே எங்களை புறக்கணிக்கிறார்கள். இப்ப இந்த சிலை அடைக்கிறோம்னு சொன்னா எங்கள்கிட்ட கேட்கறீங்களே, எந்த அடிப்படையில் கேட்கறீங்கன்னு கேட்கணுமா? அவன் பொலிட்டிக்கல் பண்றான். நாங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்களப்பா, எங்க மக்களுக்கு சோறு இல்லைன்னு சொன்னோம், எங்க மக்களுக்கு மருந்து இல்லைன்னு சொன்னோம், வேலை இல்லாமல் பிச்சை எடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்க அன்றாடம் பேப்பர்ல பாக்குறீங்க. ஆப்கான் மக்கள் எல்லாம் உணவு உடை கிடைக்காமல் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காட்சிகள் நீங்க பாக்குறீங்க. இந்த மக்களுக்காக ஏன் எங்களுக்கு உதவு நீங்க மறுக்கிறீங்க? எங்களை ஒரு நாடு நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, எங்க மக்களை எல்லாரும் சேர்ந்து ஒதுக்குறீங்கல்ல, இப்ப எந்த முகத்தோட எங்களை வந்து கேட்கறீங்கன்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையாக அவங்க செய்வது மத நடவடிக்கை இல்ல. இப்ப நீ எந்த முகத்தை வச்சு என்ன கேட்ப? நீ ஐக்கிய நாடு சபை போனுச்சு, அவர் அதான் கேட்டாரு, நீங்க எங்களை அங்கீகரிக்கவே இல்லையே, நாங்க தான் ஒரு நாடே இல்லையே, எங்களுக்கு தான் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு பொருளாதார தடை போட்டிருக்கிறீங்களே, எந்த விமானம் அங்க போகாது, இந்த 3 நாட்டை தவிர உலகத்துடைய எந்த நாடும் போகாது. அந்த விமான கடத்தல் நேரத்தில் கூட இவங்க நேரடியா போக முடியல, பாகிஸ்தானை வச்சுதான் போக முடிஞ்சு. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் பொழுது அவனுக்கு ஆத்திரத்தில் என்ன பண்றான், ஆத்திரத்துக்கு கூட்டப்பட்டிருக்கான். ஆத்திரத்துல இப்படி பண்ணணும்னு சொன்னா இது என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க, இதுக்காக வேண்டி அவன் பண்ணிருக்கான், அதுக்கு இதை பண்ணிருக்க வேண்டியது இல்ல. இதனால ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு, இதனால ஒரு கசப்பு இருக்குது. அவனுடைய நியாயங்கள் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியாது, இது தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவன் தள்ளப்பட்டிருக்கான். அந்த மாதிரி அதை நீங்க விளைவிக்கிறன்னு இதையும் தவிர்த்திருக்கணும். ஒரு விஷயத்தை நாங்க அடி சொல்ல முடியும், அங்க உள்ள இந்துக்களுக்கோ அங்க உள்ள சீக்கியர்களுக்கோ எந்த ஒரு இது வரைக்குங்க நம்ம நாட்டு பத்திரிகைகள்ல ஆப்கான்ல கலவரத்துல 50 இந்துக்கள் சாவு, ஆப்கான் கலவரத்துல 15 சீக்கியர்கள் கொலைன்னு ஒரு செய்தி வந்திருக்கா? இந்தியாவில் வந்திருக்குது, பாகிஸ்தான்ல வந்திருக்குது. இந்தியாவில் முஸ்லிம்களை பத்தி வந்திருக்குது, பாகிஸ்தான்ல இந்துக்களை பத்தி வந்திருக்குது. ஆனால் ஆப்கான்ல வரவே இல்லை. எந்த மக்களுக்கும் அவன் தொந்தரவு கொடுக்க மாட்டான். முஸ்லீம் போய் ஏதாவது பண்ணா கூட அவன் தலையை சீவுன்றுவான். அநியாயத்துக்கு சண்டைக்கு போவாத, அநியாயத்துக்கு அவங்களை பாதுகாக்க நம்ம கடமை. அப்படித்தான் ஆப்கானுடைய நிலைமை இருக்குது. ஆப்கானை பத்திங்க உலகம் அதை ஏத்துக்கிறாதனால தவறான செய்திகள் தர்றாங்க. நான் பாகிஸ்தானுக்கு சர்டிபிகேட் தர மாட்டேன். ஆப்கானை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி உலகம் புறக்கணிச்சு வச்சுக்கிறதுனால எல்லா மீடியாக்களும் சேர்ந்து தவறான தகவல் தர்றாங்க. அவன் மக்களை காப்பாற்றணுங்கிற பேர்ல இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து இப்ப என்னடா பண்ணுவீங்க? புத்தர் சிலை காலி பண்ற, என்ன செய்ய போறவா? ஜப்பான்காரன் கேட்டான், ஏன்டா மருந்து கட்டணம் கொடுத்தியா? என் குழந்தைக்கு போலியோ மருந்து கட்டணம் கொடுத்தியா? நீ என்னடா ஒரு கல்லுக்கு பேசுற மனுஷனுக்கு பேசுறீங்களான்னு கேட்டான். அவன் இதை கேட்கறதுக்காக அவன் பொலிட்டிக்கல் நடவடிக்கையாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். விளங்கிக்கணும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டா இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க, இங்க நம்ம இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அங்கேயும் இருக்கும். பாகிஸ்தான்ல உள்ளவனுக்கு மத்தியில் இவன் மெஜாரிட்டியா போனா அவன் அட்டாக் பண்ண நினைக்கிறான், அவன் மெஜாரிட்டியா போனா இவன் அட்டாக் பண்ண நினைக்கிறான். இந்த கசப்பு உணர்வு பாகிஸ்தான்ல இருக்குது. பாகிஸ்தான்காரன் செய்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம நியாயப்படுத்த முடியுமா?
பாகிஸ்தான்காரன் செஞ்சா அது கரெக்டா இஸ்லாம் அது பாகிஸ்தான்காரனுடைய நடவடிக்கை வந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய நாட்டை பிரிச்சுக்கிட்டு போனாங்க இல்ல. அந்த நாடு பிரிவினையானது ஒரு அரசியலுக்காக வேண்டி சில பேர் பதவி பெறுவதற்காக வேண்டி இங்க உள்ள சூழ்ச்சிகளுக்காக வேண்டி ஏற்பட்டுச்சு தவிர அவங்களுக்கு வந்து இஸ்லாம்ங்கிற ஒரு அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடுலாம் கிடையாது அந்த நாட்டில். இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டினுடைய பிரதமரா இப்ப சர்வாதிகாரியா இருக்காரு, அவருக்கு தொழுகை கூட கிடையாது. இஸ்லாத்துக்கு பிடிச்சி அவருக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? முஷர்ரப் அவர் 5 டைம்ஸ் சொல்ல மாட்டாருங்க. 5 டைம்ஸ் இஸ்லாத்தை கடைபிடிக்காதவர் நடத்துறது இஸ்லாம் ஆயிருமா? அவருடைய ஆட்சியில் நடக்கக்கூடியது இஸ்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா? அது சொல்லாதீங்க. வேற வேற நாடுகளை சொல்லுங்க. இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்தோனேஷியாவில் முஸ்லிம்கள் உலகத்திலே அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா. மொத்த உலகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகமான எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரே நாடு இந்தோனேஷியா. 2வது தான் இந்தியா கூட வருது. அப்ப அவ்வளவு பெரிய இந்தோனேஷியா நாட்டில் வந்து எல்லா மக்களும் வாழ்றாங்க. இந்துக்கள் நிறைய வாழ்றாங்க, கண்ணியமா வாழ்றாங்க, எந்த ஒரு உரிமை குறவும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. அதனால வந்து அது தப்பு. அப்படியே அவன் தப்பை செய்யட்டுமே, நம்ம செய்யணுமா? அதை நம்ம தப்பு நாங்க ஆதரிச்சோமா? பாகிஸ்தான்காரன் அப்படி தப்பு செய்யும் பொழுது நம்ம அது நியாயம்தான், அது கரெக்ட் தான் சொன்னோமா? இந்த தாலிபான் சிலைக்கு கூட எல்லா இஸ்லாமிய நாடு கண்டனம் தெரிவிச்சா இல்லையா? இந்த புத்தர் சிலைக்கு வந்து முஸ்லீம் நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்களா இல்லையா? இன்க்ளூடிங் பாகிஸ்தான் வரைக்கும் ஆப்கான் நடவடிக்கை சரியில்லைன்னு கண்டிச்சாங்கல்ல. கண்டிச்சது நமக்கு, அதாவது முஸ்லீம் நாடுகள் பூரா அதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அது நீங்க கவனத்தில் வைக்கணும். இந்தியாவில் உள்ள முஸ்லீம் அமைப்புகள் பூரா எப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்டவுன இங்க உள்ள நல்ல இதயம் படைத்த இந்து மக்கள் எல்லாம் அதை வந்து கண்டிச்சாங்களோ, பாகிஸ்தான் செஞ்சு சரின்னு சொன்னமா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதனால நல்லிணக்கம் ஒருத்தன் கொடுக்கலங்கிறதுனால நம்ம மறுத்துடக்கூடாது. அதான் அதுக்குள்ள பதில். மயிலாடுதுறை நகரம் இஸ்லாமிய புனித திருநாள் அன்னைக்கு 5 அறிவு படைத்த ஆடு மற்ற சில நாடுகளில் ஒட்டகம் போன்ற உயிர்களை பலி கொடுப்பது சரியான முறைங்களா? அதை தவிர்த்து வேறு வகையிலே அதை நீங்கள் கொண்டாட இயலுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. பண்டிகைக்கு மட்டுமா பொதுவாகவே இருக்கக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல, இப்ப பொதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. பண்டிகையில பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுகிறது. சரி என்பதுதான் அது மாற்று வழியில நீங்கள் அதை செயல்படுத்த முடியுமா? அறவே கொள்ளக்கூடாது என்ற நிலைமையை எடுக்கணும். கொள்ளலாம்னு சொன்னா 10 ஆட்டை ஒரே நாள்ல கொண்டா என்ன, இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு 10 நாள்ல கொண்டா என்ன, ரெண்டுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் தான். அப்ப ஜீவராசிகளை நம்ம அறுக்கலாம், நம்ம தேவைக்காக உணவாக கொள்ளலாம் என்று கொள்கையா ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா பண்டிகை நாட்கள்ல நல்லபடியா சாப்பிட எல்லாரும் விரும்புவாங்க. அதாவது கொள்றவே கூடாதுன்னு வாதமாக இருந்தால் அதுக்கு வேற பதில் சொல்லலாம். பண்டிகை நாளைக்கு மட்டும் செய்யக்கூடாதுங்கன்னா, பண்டிகைங்கிறது சந்தோஷமா இருக்கிற நாள். சந்தோஷமான நாள்ல அவரவர்களுக்கு எது நல்ல உணவுன்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கு அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு வந்து ஆட்டு இறைச்சி தான் நல்ல சிறந்த உணவு. அப்ப பண்டிகை நாள்ல எதுக்கு சாம்பார் போடணும், கறி சாப்பிடுவோம் நினைக்கும் போது எல்லாரும் ஒரே நாள் அப்படி சாப்பிட்டு நினைக்கும் பொழுது நிறைய தான் இருக்க வேண்டி வரும். இப்ப சாதாரண நாள்ல அறுக்கிற கசாப்பு கடையில கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட இருக்கிறாங்க கசாப்பு கடையில கேட்டீங்கன்னா மற்ற நாளை விட. ஏன்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமையில முகூர்த்தங்கள், நிறைய கல்யாணங்கள். மற்ற நாள்ல கல்யாணத்துக்கு வாங்க மாட்டான், அவன் தேவைக்கு வாங்குவான். மற்ற நாள்ல 10 கிடாயா இருக்கக்கூடிய ஒரு கசாப்பு கடையில, கசாப்பு கடை அந்த ஆடு இருக்கிற ஆட்டிறைச்சி கடையில அந்த முகூர்த்த நாட்கள்ல வந்து கூடுதலா இருக்கிறாங்க, ஒரு 200 ஆடு எடுத்துறாங்க. அதேதான் இது. பண்டிகை என்பது தேவை அதிகமாக இருக்கும். தேவை அதிகமாக இருக்கும் பொழுது நிறைய இருக்கப்பட வேண்டிய தேவை ஏற்படுது. நிறைய மக்கள் தேவைப்பட்டதுனால் நிறைய இருக்கிறாங்களே தவிர, நீங்க பண்டிகை அன்னைக்கும் எப்போதும் போல ஒரே ஒரு கடாயை கசாப்பு கடையில் அறுத்து ஆளுக்கு ஒரு 25 கிராம் வாங்கிட்டு போகணும்னா சரியா வருமா? அவ்வளவுதான் கிடைக்கும். அறவே அறுக்கக்கூடாது என்ற கருத்துல யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், வேற பதில் சொல்லுவோம். இது வந்து பண்டிகைக்கு மட்டும் கூடையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அது சரியில்லை. பண்டிகைக்கு கூட தேவை இருக்குது. கூட தேவை இருந்தா கூட தான் இருப்போம். நம்மளே நமக்கு கொஞ்சமா சமைச்சுக்கிறோம். விருந்தாளி 10 பேர் வந்துட்டா கொஞ்சம் கூட தானே சமைக்குவோம். அது மாதிரி உள்ள நியாயம் தான் இதுக்கு. இருந்தாலும் இந்த உயிர் வதையை பற்றி ஒரு கேள்வி தொக்கி இருக்கிறதுனால அது பற்றிய விளக்கம் தரக்கூடிய ஒரு புஸ்தகம் அந்த கேள்வி கேட்க சகோதரர் சுப்ராஜ் அவர்களுக்கு வழங்கப்படும். கொடுத்துருவோம். ஐயா, வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை என்பது அன்பும் பாசம் நிறைந்தது. இந்த அன்பும் பாசமும் நான் குறிப்பிட்டு சொல்ல போறேன் உங்க முஸ்லிம் சகோதரருக்கு இல்லை என்பதை. ஏன்னா
நீங்க செல்வம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வெளிநாடுன்ட்டு போயிடுறீங்க. அதுல உங்களுடைய பெற்றோர்களை பார்க்கும் பொழுது, அந்த பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது, நான் ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிறேன், பெரும்பாலானுடைய ஸ்டூடெண்ட்ஸோட வாப்பாலாம் எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க அப்படிங்கறதுனால எத்தனை வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுதுங்கிறாங்க. இதனால பிள்ளைங்களுடைய பாசம் உங்களுக்கு இல்லாத போயிடுது, பிள்ளைங்க மனம் வருத்தப்படுறாங்க. அடுத்து உங்களுடைய துணைவியார்கள் பல நாள் பிரிந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்ப சங்க இலக்கியங்கள்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் பிரிவை கூட ஆற்றாத தலைவர்கள், தலைவனை பிரிந்து ஆற்றாமல் எவ்வளவோ இந்த பத்தலை நோயெல்லாம் பாய்ந்து வளையல்கள் நிகழ்ந்து இது பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மனைவியை பல வருடங்கள் காத்திருக்க செய்து அவர்கள் மனசை நோக்கடிக்கிறீங்க. அடுத்து பிள்ளைங்களையும் இந்த பாசம் இல்லாம, தந்தை பாசம் இல்லாத ஒரு இதை நீங்க ஏற்படுத்துறீங்கிறது என்னோட கருத்தை. அதுக்கு பதில் சொல்ல முடியுங்க. ஐயா ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமான, மிக தேவையான ஒரு கேள்வி இங்க கேட்டிருக்கிறார். இந்த கேள்வியை நாங்கள் ஊர்கள் தோறும் போய் எங்க சமுதாய மக்களுக்கு அழுவாத குறையா அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது இளமை. அந்த இளமையை எப்படி அனுபவிக்கணுமோ அப்படித்தான் அனுபவிக்கணும். இந்த அருமையான இளமைய அற்பமான காசுக்காக வேண்டி 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். பெருசாவெல்லாம் அள்ளி கட்ட முடியாது. இவன் படிச்சு ஏதாவது போனாலாவது நல்ல வேலையில் இருக்கலாம். அங்க போய் லேபர் வேலை தான் பாக்குறான். எங்க சமுதாயத்தில் உள்ளவன் அங்க போய் பாக்குற வேலை என்னன்னு கேட்டா வெறும் லேபர் வேலை. இந்த லேபர் வேலைக்கு என்ன கொடுப்பான்? 300 ரியால் கொடுப்பான். ஒரு ரியாலுங்கிறது 10 ரூபா 50 காசு. அப்ப 3000 ரூபாய் கிடைக்கும். அவ்வளவு 3500 ரூபாய் கிடைக்கும். இந்த 3500 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளத்துக்காக வேண்டி பொண்டாட்டியை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு இளமையை தியாகம் பண்ணிட்டு அங்க போறான். இந்த 3000 ரூபாய் வேலைக்காக வேண்டி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விசா வாங்குறான். 50000 ரூபாய் கொடுத்து விசா வாங்குறான். பிளஸ் டிக்கெட் 70-75,000 ரூபாய் செலவு வேற பண்றான். 3 வருஷத்துக்கு தான் விசா. 3 வருஷத்துக்கு சம்பாதிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தான் அவனுக்கு வரும். 3 ரூபாய் கணக்கு பண்ணீங்கன்னா மாசம் 3000 ரூபாய் கணக்கு பண்ணீங்கன்னா 3 வருஷத்துல சம்பாதிக்கக்கூடிய ரூபாயே 1 லட்சம் ரூபாய் தான். 75,000 ரூபாய் கொடுத்துட்டு போய் 3 வருஷத்துல அவன் சம்பாதிச்சது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் தான். 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான் அடிஷனல் ஆகிவன். 3 வருஷம் உழைச்சி இவன் சம்பாதிக்கிறது 25,000 ரூபாய். மாசத்துக்கு 1000 ரூபாய் இவன் சம்பாதிக்கல. ஏதோ எங்க சமுதாயத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கட்ட விளக்கமாறா இருந்தாலும் கப்ப விளக்கமாறா இருக்கணுமா. கப்பல்னா ஃபாரின், கட்ட விளக்கமாறா இருந்தாலும் கப்ப விளக்கமாறா இருக்கணும் ஒரு பழமொழியை சொல்லிக்கிட்டு ஏன் புருஷனும் வெளிநாட்டுல இருக்கிறான், ஏன் தம்பியும் வெளிநாட்டுல இருக்கிறான், எங்க அப்பனும் வெளிநாட்டுல இருக்கிறான்னு சொல்லுவதில் ஒரு வரட்டு பெருமைக்காக வேண்டி எங்க சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல் என்று நாங்கள் அழுகாத குறையாக ஊர் ஊரா நாங்கள் அறிவுரை சொல்லிக்கொண்டு நீங்க சொன்னதை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்லா விளங்கிக்கணுங்க. ஆன்மீகத்தின் பெயரால் கூட மனைவிக்கு அளிக்கக்கூடிய அந்த சுகத்தை அளிக்க மறுக்கக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு நபிகள் நாயகத்தினுடைய தோழர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார். தொழுதுகிட்டே இருப்பார். ராத்திரி பூரா பகல் காலம் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார். அவரை கூப்பிட்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க, இது இல்லப்ப ஆன்மீகம், ராத்திரி பூரா கடவுளே கடவுளே என்று சொல்றதும் பகலெல்லாம் நோன்பு
ரன் அவுட் ஆக்கி போடுவாங்கல, ஓடுவான். இதெல்லாம் பேசி வச்சுட்டு நம்மளை வந்து அவன் பணக்காரன் அவர்களுக்காக வேண்டி கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவன் இந்த மாதிரி விளையாட்டுல ஜெயித்தால் புகழ் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப வேண்டிய புகழ் கிடைச்சி போச்சு, இனிமே வந்து இதுக்கு மேலேயா புகழ், காசு தான் இனிமே. அப்படிங்கிறதுக்காக வேண்டி புகழ் வர்ற வரைக்கும் தேசத்துக்கு விளையாடுவான். அதாவது அவன் புகழுக்காக வேண்டி அப்பதான் ஒரு வீரன் பேர் எடுக்க முடியும். நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சு பிகர் ஆனவுடனே காசுக்கு தான் விளையாடுறான். இந்தியா கிரிக்கெட் மட்டும் இல்ல, பாகிஸ்தான்காரனும் காசுக்கு தான் விளையாடினான், இந்தியாவுடைய கிரிக்கெட் வீரனும் காசுக்கு தான் விளையாடினான், சவுத் ஆப்பிரிக்காவும் அதுக்கு தான் விளையாடினான். இதே டெஹல்கா.com தான் அப்படியே அப்பட்டமா அன்னைக்கு பிடிச்சி அம்பலப்படுத்துச்சு. இப்ப டெஹல்கா.com இருக்க இதே நிறுவனம் தான் இந்த கிரிக்கெட்ல உள்ள இந்த சூதாட்டத்தை இதே மாதிரி வீடியோ ஆதாரங்களை அம்பலப்படுத்தி தான் நாரி போனுச்சு, நாடே நாரி போனுச்சு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்தியாவை ஜெயிக்கட்டுமே, 7 பேர் ஜெயிச்சிருக்கான், 11 பேர் ஜெயிச்சிருக்கான் எடுத்துக்கணும். இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவம் ஜெயிச்சா மட்டும்தான் சந்தோஷப்படுறீங்க. இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் சண்டை வந்து அதுல இந்தியா நாடு ஜெயிச்சா அதுதான் நாடு ஜெயிச்சு அர்த்தம். இங்க இருந்து 10 பேர் கபடி விளையாட போய் அமெரிக்காவில் போய் தோத்துட்டான்னு சொன்னா இந்தியா தோத்து போச்சு. 10 பேர் தோத்துக்கிறாயா, ஏன் இந்தியா தோத்து போகுது? பத்தி எங்க நாட்டில் உள்ள 10 பேர் தோத்துருக்கிறான். நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின 10 பேர் சரியில்லை, இதுக்கு மேல நல்ல 10 பேர் அனுப்பி விட்டு போறோம். அப்படி எடுக்கிறதா? இந்த விளையாட்டுல தோத்தவொடனே நாடே தோத்து போச்சா? ஒரு கபடியில தோத்த உடனே ஒலிம்பிக்ல ஒண்ணு வாங்கல உடனே தோத்து போயிட்டோமா? இது ஒரு விளையாட்டு, வசதி உள்ளவன் அதுக்கு ஊக்குவிக்கிறான், வசதி இல்லாத ஏழை நாட்டில் செய்ய முடியல, அவ்வளவுதான் அதுக்கு விஷயமே தவிர இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த மாதிரி போட்டிகள்ல செஸ்ல ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வந்த உடனே நம்ம ஆடுறோம். ஒரு மல்லீஸ்வரி வெங்கலம் வாங்கினது போது அது இன்னும் குதிரை குதிச்சுட்டு இருக்கான், ஒரு வெங்கலம் வாங்கினதுக்காக வேண்டி. இப்ப நான் என்ன சொல்றேன், இதுல என்ன பெருமைக்கு என்ன இருக்குது? அவரவருடைய திறமையை பொறுத்து பிரகாசிக்கிறாங்க. இதுலயா நீங்க தேசம் பாக்குறீங்க? இத என்னைய கேட்டா இந்தியாவுல உள்ள ஒருத்தனா பிறந்து விட்டு அமெரிக்காவில் ஒரு கால்பந்து வீரர் மீது ஒரு ரசிக்கிற தப்பு கிடையாது. ஏன் நீங்க இந்தியாவில் ஜாக்கி சானை ரசிக்கிறீங்க? ரஜினிகாந்த் ரசிக்க வேண்டியானுங்க, கமலஹாசனை. அதை தாண்டி போய் ஜாக்கி சானை எதுக்கு ரசிக்கிறீங்க? புருஸ்லின்னு பணியம் போட்டு தெரியுங்களா? அது எதுக்கு? அவன் யாரு? புருஸ்லி யாரு? சீனாக்காரன். புருஸ்லி நல்லா அடிச்சானோட புருஸ்லிக்கு ரசிகர் பண்றோம். ஜாக்கி அதனை தப்புன்னு சொல்லல, அப்படித்தான் இருக்கணும், விளையாட்டும் அப்படித்தான் இருக்கணும். இந்தியாவில் உள்ள ஒருத்தன் அமெரிக்காவுடைய ஒரு கிரிக்கெட் டீம் மீது அன்பு வைத்தால் அவன் தேச விரோதி இல்ல. நாட்டுக்கு ஆபத்து வரும்போது காட்டி கொடுக்கிறானே, ஊழல் செய்யறானே, தேசத்தின் ரகசியத்தை அற்பமான ஒரு பாட்டில் ஒயினுக்கு விற்கிறானே, அவனை சொல்லுங்க, அவன் தான் தேச விரோதி. விளையாட்டுல வந்துகிட்டு தேசபக்தி நீங்க எடை போடாதீங்க, விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது எல்லாருக்கும் முதல் சொல்லக்கூடியது. இப்படி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் எங்கள்ல கிருக்கேன். பாகிஸ்தான் ஜெயிச்சவன செய்யறான் இருக்கிறான், இல்ல நான் சொல்லல. இந்த மாதிரி செய்யற லூசு கொஞ்சம் பேரு எங்க சமுதாயத்தில் இருக்கிறான். என்ன பண்றான்? அவன் ஜெயிச்சவன ஹூங்கிறதும் அடிக்கிறதும் வேணும், இந்த மாதிரி பண்றான் பாருங்களேன். இதை வந்து நாங்க ஒத்துக்கிற முடியாது. விளையாட்டுக்கு போய் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறானே. பாகிஸ்தான் ஜெயிச்சா உனக்கு என்ன? பாகிஸ்தான்காரன் குண்டை போட்டான்னா கரெக்டா தேர்ந்தெடுத்து பாய் விட்டு விட்டு மத்த விட்டு தான் போட போறானா? மாயவரத்துக்கு அடிச்சானா எல்லாரும் சேர்ந்தானப்ப சாவ போறோம். பாகிஸ்தான்காரன் ஜெயிச்சாங்கிறதுக்காக வேண்டி ஆட்டம் போட்டான்னு சொன்னா அது தப்பு. இந்தியா ஜெயிச்சதுக்கு ஆட்டம் போட்டாலும் தப்பு. விளையாட்டா ரசிக்கிறோமா போயிடணும். 2 சைட்லயுமே சரியில்லை. என்ன கேட்டா இவன் என்ன செய்யறான்னு கேட்டா கிரிக்கெட் மைதானத்தை போய் கொத்துறான், விளையாட விட மாட்டேங்கிறான், அந்த டீம் இங்க வரக்கூடாது, இந்த டீம் அங்க வரக்கூடாதுங்கிறான். இவன் தேசத்தினுடைய வெற்றி அதுலதான் இருக்குங்கிறான். கோட்டை விடக்கூடாது, கோட்டை விடக்கூடாதுல கோட்டை விட்டுட்டான். இப்ப எதுல கோட்டை விடக்கூடாதோ அதுல நான் விட்டுவிட்டு தேசபக்தியை காட்டிவிட்டு எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு ஆயுதங்கள் வாங்குவது, ராணுவம், அந்த மாதிரி விஷயங்கள்ல காசை வாங்கிட்டு வெடிக்காத துப்பாக்கி வாங்கி கொடுத்தா எப்படி ஜெயிக்க ராணுவம்? வேற எதுல வேண்டாலும் ஊழல் வரலாமுங்க. பாதுகாப்பு துறையில ஊழல் பண்ணிவிட்டான்னா ஒரு செகண்ட்ல அமைக்கிட்டு போயிருவோம், ஒரே அமுக்கா நம்ம காலியாயிருவோமே. அதுதான் நம்ம கவனமா இருக்கணும். இதுல போட்டு கவனத்தை தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை செலுத்தி நாசமாயிட்டாங்க. அதனால முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு விளையாட்டை எடுத்துக்கிறங்க. இவன் ஜெயிச்சா என்ன இதுன்னு சொல்ல போனா இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். சில நேரங்கள்ல வந்து கிளைமேட், திடலு, அந்த பொசிஷன் எல்லாம் தீர்மானிக்கும் விளையாட்டை. நல்ல விளையாடுறவங்க கூட ரஷ்யாவுக்கு போனா தோத்து போயிருவான், அந்த இவனுக்கு தாங்காது, அவன் நல்ல ஸ்டெடியா நிற்பான். அந்த மாதிரி எல்லாம் பல சமாச்சாரங்கள் அடங்கினது விளையாட்டுங்கிறது.